ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் நாம் தேவ சமூகத்திலே கடந்து வரும் பொழுதெல்லாம் நம்முடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் தேவனை துக்கப்படுத்தினாலும் கூட அவர் நம்மை ஒரு நாளும் உதாசீனப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சகல விதமான காரியங்களையும் அவர் நலமான காரியங்களையே அவர் தருகிறவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, அவரை நமக்கு தந்துவிட்டு அப்படியே விலகி போகிற தேவனும் அல்ல. ஒவ்வொரு நாட்களும் நம்மோடு கூடவே இருந்து நம்மை நடத்துகிறவரும் அவர் ஒருவர் தான். அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. ஆனால் நாம் அவரை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம். அங்கேதான் நம்முடைய தேவைகளும் விண்ணப்பங்களும் ஒவ்வொரு நாட்களும் மாற்றமடைந்து கொண்டிருக்கும். இங்கே நாம் வாசித்து கேட்ட வேத பகுதியில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை அவர்கள் கேட்கிறார்கள், தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி. அந்த வார்த்தை கர்த்தரை துக்கப்படுத்தினாலும் அவரே ராஜாவை தெரிந்தெடுத்து சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த ராஜா பென்யமின் கோத்திரத்தான். அவன் பேர் சவுல். மிகவும் சௌந்தரியமான ஒரு மனுஷன், மிக உயரமான ஒரு வாலிபன். இவனை போல இஸ்ரவேல் தேசத்தில் அழகானவன், உயரமானவன் யாருமே கிடைந்த அங்கே இல்லை. அத்தனை கம்பீரமானவன். தன் தகப்பனுடைய காணாமல் போன கழுதைகளை தேடும்படியாய் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாய் பெறப்பட்டான். அந்நாட்களில் கழுதை என்பது தேசத்திலும் ஒரு முக்கியமான ஒரு மிருகமாய் காணப்படும். அவன் தேடியும் அந்த கழுதைகளை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. அது கிடைக்கவில்லை என்பதால் அப்படி அவன் திரும்பி போகவும் இல்லை. தேவனுடைய மனுஷனிடத்தில் அதை குறித்து கேட்கும்படியாய் கடந்து சென்ற சவுல் பொழுது வெறுங்கையோடு கூட போக விரும்பாத இந்த சவுல் இப்படிப்பட்ட ஒருவன் சாமுவேலினிடம் கடந்து சென்ற பொழுது, சாமுவேல் கழுதையை பற்றி மாத்திரமல்ல, சகல இஸ்ரவேலினுடைய அந்த அபேட்சையும் வேண்டுதலையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்று சொல்லி சொன்ன பொழுது அப்படியே சவுல் சொல்லுகிறார், நான் சிறியவன், என் குடும்பமும் அற்பமானது என்று சொல்லி ஒரு தாழ்மையின் தோற்றத்தை வெளிப்படுத்தினதான சவுல். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக தெரிந்து கொண்ட ஒரு ராஜா இவன்தான். சவுல் வருவதற்கு முதல் நாளிலேயே ஒரு மனுஷனை நான் அனுப்புகிறேன், அவனை அபிஷேகம் என்று சொல்லி கர்த்தர் திட்டமாக சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் சொல்லியிருந்த காரியத்தில் இவன் தான் என்று சொல்லி கர்த்தர் மிகவும் வெளிப்படுத்தினார். கழுதைகள் தொலைந்து போய்விட்டது என்று சொல்லி இந்த சம்பவம் ஒரு தற்செயலாக நடந்ததா அல்லது தேவனுடைய திட்டத்தின் ஒரு சம்பவமாக இது காணப்பட்டதா? சவுலுடைய நல்ல குணங்களை கர்த்தர் நன்றாக அறிந்திருந்தார். கழுதைகள் தானே என்று சொல்லி ஒரு நாளும் விட்டு விடாமல் அவன் தொடர்ந்து தேட சென்றபடினால்தான் அவன் சாமுவேலை சந்தித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்டது கர்த்தரை துக்கப்படுத்தினாலும் கர்த்தர் அவருடைய வேண்டுதலின் மத்தியிலும் தம்முடைய ஆளுகையை வெளிப்படுத்ததை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிற்பாடு பார்க்கிறோம், சவுலுக்கு என்னவாகும் என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரிந்த காரியம்தான். இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பை கொடுக்கத்தக்கவன் இவன் தான் என்று சவுலையே முதல் ராஜாவாக அங்கே அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு கூட காணப்படுகிறார். கர்த்தருடைய இந்த உண்மைத்துவத்தை உணர்ந்து நாட்களில் நாம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவருடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் வெளியே நாம் ஏறெடுக்காமல் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அந்த காலை பொழுதுல வாஞ்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். தேவனுடைய திட்டமாய் இருந்தது. இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டது. இது தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களை உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் சொன்னால் இது தேவனுடைய ஒரு திட்டமும் சித்தமுமாய் காணப்படுகிறது. அதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே,
உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறியாமல் கேட்டுக்கொண்ட அநேக காரியம் உண்டு ஆண்டவரே. தகப்பனே, இருந்தாலும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை நீ தருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்கள் அப்பா உம்முடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்க, உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழ இந்த காலை பொழுதுல யாவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பீராக. எங்களை குறித்துள்ள ஒரு திட்டத்தை தகப்பனே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவீராக. யாவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.